உருட்டுலேயே உருட்டு, உலக மகா உருட்டு இந்த பாழா போன பிரிக்லி ஹீட் பவுடர் உருட்டு. வெயில் காலம் வந்தா வேற எதுவும் வாங்குறாங்களோ இல்லையோ, வேர்க்குரு பவுடர் வாங்கி பயபக்தியா உடம்பெல்லாம் பூசிக்கிறது நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு ஒரு நேர்த்தி கடன் மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி குளிர்ச்சி குளிர்ச்சி கூழ் கூழ்னு வெறியேற்றுற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லா சேனல்லையும் விளம்பரம் வந்துடும். உண்மை என்னன்னா, எந்த வேர்க்குரு பவுடர்னாலையும் ஸ்கின் கூல் ஆகாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நல்லா வெந்து தான் போகும். ஏன்னா எல்லா பிரிக்லி ஹீட் பவுடர்லையும் இருக்கிற போரிக் ஆசிட்ங்கிற கெமிக்கல் ஸ்கின்னை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணுற ஒரு இரிட்டன் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி ட்ரையாக வறண்ட பாலவனம் மாதிரி ஆக்கி புண்ணாக்கிடும். நம்ம கிளி உடனே கிளவராக பிரிக்லி ஹீட் பவுடர் போட்ட உடனே நல்லா கூலாக ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது டாக்டர்னு என்னையே மடக்கிறாரு. எஸ் மை டியர் மக்களே, நம்ம கிளி சொல்ற மாதிரி கூல் ஃபீலிங் வர்றதுக்கு காரணம் பிரிக்லி ஹீட் பவுடர்ல கலக்கிற அடுத்த டேஞ்சரஸ் கெமிக்கலான மென்தால். இந்த மென்தால் முதல்ல கூலா இருக்கும், அப்புறம் ஸ்கின்னை சொர சொரன்னு ஆக்கி பர்மனண்டா கருப்பாக்கிடும். மெத்த நாளை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மற்ற நாளை பார்த்திடாமல் மாய்ந்தொழிந்து போனதேன்னு நம்ம சின்ன கலைவாணர் சொன்ன மாதிரி, போரிக் ஆசிட் மென்தாலும் இன்னும் பல பொல்லாத கெமிக்கலும் சேர்த்து செஞ்ச பிரிக்லி பவுடர் போட்டு போட்டு சொல்லாத இடத்துலலாம் நல்லா இருந்த தோல் வந்து நாராசமா ஆனதேன்னு பாடுனா, அப்போ வேர்க்குரு வந்தா என்ன டாக்டர் பண்றதுன்னு நம்ம கிளி கக்கத்தை தூக்கிட்டு ரொம்ப கலீஜ் பண்றாரு. தயவு செஞ்சு கையை இறக்குங்க கிளி, கப்பு தாங்கல. தொடர்ந்து பாருங்க, வேர்க்குரு வந்தா ஸ்கின் வெந்து போகாம எப்படி காப்பாத்தலாம்னு சொல்றேன்.